கடன் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பு வருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடனா ஐயோ அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க, நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஓடிடுவாங்க. ஆனா இன்னும் சிலர் இருக்காங்க, கடன் அப்படின்னு சொன்னா எங்க கிடைக்குது, எவ்வளவு கொடுக்குறாங்க, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு வட்டி அப்படின்னு சொல்லி அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ கிராமத்துல பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீடுகள்ல சமையலுக்கு பொருள் கடன் வாங்குறது வந்து பழக்கமான விஷயம். இதுதான் ஒரு அம்மா தினமும் காலையில காப்பி போடுற நேரத்துல பக்கத்து வீட்டுக்கு பையனா அவன் வந்து கேட்பாக்கா, அங்க டீ போடுறதுக்கு அம்மா கொஞ்சம் பால் கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவான், வாங்கிட்டு போவான். அடுத்த நாள் போவான் வந்து, அக்கா அம்மா கொஞ்சம் சீனி கேட்டாங்க காப்பிக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவான். இன்னொரு நாள் வருவான், அக்கா கொஞ்சம் காப்பி தூள் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவான். அதுக்கு அடுத்த நாள் டீ தூள் தாங்க அப்படின்னு. தினமும் ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு கடன் வாங்கிட்டே இருக்குது அந்த அம்மா. ஒரு நாள் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க பையன்கிட்ட வந்து ஒரு தூக்குவாளியை கொடுத்து அனுப்புனாங்க. அவன் அதாவது சீனி கடன் வாங்குற அம்மா வீட்டுக்கு அவங்க கடன் வாங்க வர்றதுக்கு முன்னாடியே இவங்க பையனை அனுப்பி வச்சுட்டான். அவன் சொன்னான், உங்க வீட்டுக்கு சேர்த்து அம்மா இன்றைக்கு காய் போட்டாங்களா, குடிச்சு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த தூக்குவாளியை வச்சுட்டான். அன்னையில இருந்து அந்த கடன் வாங்குற பழக்கத்தை நம்ம நிறுத்திட்டான். இப்படி தன் வாங்குறத அடிக்கடி கடன் வாங்கி சொல்ல பண்ணிட்டு இருக்கவங்க தடுக்கிறதுக்கும் சில வழிகளை ஒவ்வொருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் கஷ்டமான விஷயம். கார் பார்க்கிங்கோட வீடு வாடகை கிடைக்கிறது இல்ல வாங்குற கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுலயும் அப்பார்ட்மெண்ட்ல கேட்கவே வேண்டாம். ஒரு இடத்துல 10 வீடு இருந்துச்சு, அப்பார்ட்மெண்ட்ல 10 கார் பார்க்கிங் இருந்தது, நல்ல விஷயம். அதுல 9 பேருக்கு கார் இருந்தது, 9 பேர் கார் வச்சிருந்தாங்க. ஒருத்தருக்கு மட்டும் கார் இல்லை, அதனால அவருடைய பார்க்கிங் வந்து காலியா இருந்தது. இந்த டைம்ல ஏத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் வாடகைக்கு வந்தவர் 2 முன்னாடி இவங்க அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டே இருந்தார், கவனிச்சுட்டு இருந்தார். பிறகு இவர்கிட்டே வந்தார், கார் இல்லாத நேரடியே வந்தார். சார் உங்க பார்க்கிங் காலியா தானே இருக்குது, அதனால என்னுடைய காரை கொஞ்சம் நிறுத்திக்கிறேன், உங்க பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் கடன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டார். இன்னும் இவரும் சரி காலியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய காரை நிறுத்தினார். தினமும் இந்த வீட்டுக்காரர் வாக்கிங் போறது காலையில விடிய இறங்கி வரும்போது இவர் அவருடைய காரை தொடச்சிட்டு இருப்பார். இப்படியே 2 மாதம் ஆச்சு. 2 மாதமும் அவரு இறங்கி வரும்போதெல்லாம் கரெக்டா காலையில இவரு காரை தொடச்சி கிளீன் பண்ணிட்டு இருப்பார். 2 மாதம் கழிச்ச உடனே அவர் பார்க்கிங் சொந்தக்காரர், அதாவது கார் இல்லாதவர் என்ன சொன்னாரு, சார் நான் கார் வாங்கலான்னு இருக்கிறேன், அதனால நீங்க வந்து பார்க்கிங்க்கு வேற ஒரு இடம் பார்த்துங்க சார். அதை கேட்டதும் இவர் பார்க்கிங் கடன் வாங்கி நிறுத்தினவர் ரொம்ப சந்தோஷம். இல்லையா சார் கார் வாங்க போறீங்களா, என்ன சார் கார் வாங்க போறீங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்டா செகண்ட் ஹேண்டா அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, சரி நீங்க கார் வச்சிருக்கீங்க, நீங்களே கொஞ்சம் அவங்க அனுபவத்தை சொன்னாங்க, எது நல்லது செகண்ட் ஹேண்ட் வாங்குறதா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாங்குறதா. இவர் சொன்னாரு, சார் செகண்ட் ஹேண்ட் கார்னா ரொம்ப யோசிச்சு வாங்கணும், ஏமாத்திடுவாங்க, அப்படி நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதா என்னுடைய காரையும் வாங்கிக்கோங்க, நானும் அதை கொடுக்காதான் பாருங்க, நானே தினமும் அதை தொடச்சி நல்லா மெயின்டைன் பண்றேன், அதனால செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதா இருந்தா என்னுடைய காரை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னாரு, இல்ல நான் புதுசாவே கார் வாங்கிடலான்னு. அவரு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கம்பெனியுடைய பேரை சொன்னார், இந்த கார் வாங்குங்க, இதுல மைலேஜ் நல்லா இருக்கும், மெயின்டெனன்ஸ் வந்து குறைவு, அதனால இது வாங்குங்க, வேணா சொல்லுங்க, ஷோரூம் நமக்கு தெரிஞ்சதுதான், நானே பேசி உங்களுக்கு நல்ல காரை வாங்கி தரேன். அப்படி தினமும் பேசிட்டு வச்சு அந்த குறிப்பிட்ட கம்பெனியுடைய ஷோரூமுக்கு கூப்பிட்டு போய் அவருக்கு ஒரு கார் வாங்கியாச்சு, புக் பண்ணியாச்சு. அதனால இவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். சரி சார் என்னுடைய காரை நான் வேற இடத்துல பார்க் பண்ணிக்கிறேன், வேற யாரும் கார் கேட்டாலும் சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே புதுசா கார் வாங்கிட்டு போட்டாரு, உங்க காரை கேட்டா சார் செகண்ட் ஹேண்ட் கார் யாருன்னு கேட்டாங்கன்னு சொல்லவா. அவர் சொன்னாரு, செகண்ட் ஹேண்ட் கார் கேட்டாலும் பரவாயில்ல சொல்லுங்க நான் கொடுத்துறேன், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கார்னாலும் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் காருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. இந்த ஷோரூமுடைய மேனேஜரை நான் தான் அப்படிங்க. பாருங்க, ஒரு பார்க்கிங் கடன் வாங்கி அதுல ஒரு சேல்ஸ் பார்த்து இப்படி கடனை பயன்படுத்துறவங்களும் நல்லா பயன்படுத்திக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இப்போ புதுசா ஒரு ஆபீஸ்க்கு நம்ம போய் வேலைக்கு சேர்றோம் அப்படின்னு சொன்னா அங்க சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு அந்த ஆபீஸுடைய நடைமுறைகள், இந்த ஆபீஸ்ல யார் யார் எப்படி எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தர்றோம். அப்படி ஒருத்தர் புதுசா போய் ஒரு ஆபீஸ்ல சேர்ந்தோடனே அங்க ஒரு 4-5 பேர் அவருக்கு பழக்கமானாங்க. அவங்க கூட மத்தியானம் சாப்பிட்டாரு, அவங்க கூட டீ குடிக்கிறதுக்கு போனார். அப்புறம் அவங்க ஆபீஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது
சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆளுடைய பேரை சொல்லி அதான் கேட்டிருக்காரு பாருங்க, அவர்கிட்ட மட்டும் ரொம்ப கவனம் பழகுங்க, கொஞ்சம் விலகியே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் போயிடுச்சு, என்ன அவரை பத்தி சொல்றாங்க சொல்லி. என்ன விஷயம் சார், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, நான் பழகினவங்க எல்லாருமே அவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா பழகணும், அவர்கிட்ட இருந்து விலகியே இருங்க அப்படின்னு சொல்றாங்களே, என்ன காரணம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. ஒரு யாரு பழகினாலும் அவர்கிட்ட கடன் வாங்கிடுவாரு, காசு கடன் வாங்கிடுவாரு, திரும்ப அந்த காசை நம்ம வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும், நிறைய பேரு வாங்காம அப்படியே நின்று போச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன அடுத்த நாள்ல இருந்து பார்த்தா இவங்க கூட அவர் சாப்பிட வரல, புதுசா வந்தவர் இவங்க கூட சாப்பிட வரல. இவங்க யார் கூட பழக வேண்டாம்னு சொன்னாங்க, அவர் கூட போய் சுத்திட்டு இருந்தார். மதியம் அவர் கூடவே உட்காந்து சாப்பிட்டாரு, அவர் கூடவே டீ குடிக்கிறதுக்கு வெளியே போனாரு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, வரவே இல்லை, அவர் கூடவே சுத்திட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் சரி நம்ம சொல்றது சொல்லிட்டோம், இனி அவர் தலைவிதி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வந்தார், இவங்க கூடவே வந்து மதியம் சாப்பிட்டு கேட்டாங்க, என்ன சார் ஒரு வாரமா அழகானல அவர் கூடவே சுத்திட்டு இருந்தீங்க, என்ன திடீர்னு இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, நீங்க தானே சொன்னீங்க சார், அவர் யார் பழகினாலும் கடன் வாங்கிடுவாரு, திரும்ப வாங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அதனால நான் அவர் கூட பழகினேன். இந்த ஒரு வாரத்தை நான் அவர்கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கிட்டேன், இனி அவர் அந்த கடன் கேட்பாருங்கிற பயம் இல்லை பார்த்தீங்களா. அதனால கடன் கேட்கறவங்களை சமாளிக்கிறதுக்கும் சிலர் வந்து ஐடியா வச்சிருப்பாங்க. இதுதான் கிராமத்துல நகை கடன் வாங்குறது, இரவல் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமா இருக்கும். ஒரு அம்மா வந்து ஒரு நல்ல ரொம்ப ஆசைக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன், ஒரு அட்டியல் பெரிய நெக்லஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாரும் கிராமத்துல எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க புதுசா ஒரு அம்மா கூடி வந்திருந்தாங்க, வந்து ஒரு 2 மாதம் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, அப்படி எங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருது, இந்த நெக்லஸ் வந்து கொஞ்சம் கடனா தாங்க வாங்கிட்டு போய் போட்டுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நான் வந்து கஷ்டமா தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு போறேன், ஐயோ இது வந்து நான் ரொம்ப பார்த்து வாங்கினேங்க, ரொம்ப காஸ்ட்லியானது, அதனால கடைக்காரங்களே நீங்க இதை எப்படி பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் இதை யாருக்கும் கடன் கொடுத்து விரும்பலைங்க. ஆனாலும் அவங்க விடலை, திரும்ப திரும்ப வந்து கேட்டோடனே இவங்களும் ஒரு நெக்லஸ் அவங்களுக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு வரல, 4 நாள் ஆச்சு வரல, 5 நாள் ஆச்சு அந்த அம்மா வரல. ஊருக்குள்ள கொஞ்சம் கசமுசன்னு பேச்சு வந்து உடனே என்னன்னு பார்த்தா எல்லாரும் என்கிட்ட அவங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க, என்கிட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க கேள்விப்பட்டாங்க, இவங்ககிட்ட இருந்து அவங்க நெக்லஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. உடனே எல்லாரும் இவங்க வீட்டுக்கு வந்தாங்க, என்னக்கா எங்களாவது 1000 2000 கொடுத்து உங்களுக்கு நெக்லஸே போச்சாமல, உடனே என்ன செய்ய போறீங்க அவங்க கொடுத்துட்டு சொன்னாங்க. ஒரு 2 நாள் பார்ப்போம், எதுக்கு நம்ம அவசரப்பட்டு, ஏதாவது வேலை இருக்கும் 2 நாள் குறிச்சு பார்ப்போம். 2 நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வந்துச்சு, இந்த நெக்லஸ் கடன் வாங்கிட்டு போனாம போட்டோவை போட்டு போலி நகையை அடக்க வைக்குமே என்றது கைது அப்படின்னு வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் எடுத்துட்டு ஓடினாங்க, எனக்கா அது நெக்லஸ் வந்து தங்க நெக்லஸ் நினைச்சோம், அது வந்து கவரிங்கா போலி நகையா. ஏன்னா இவங்க சொன்னாங்க வீட்டுக்குள்ள போய் அவங்களோட நெக்லஸ் எடுத்தாங்க, அதே தங்க நெக்லஸ் அழகா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நான் புதுசா எந்த நகை வாங்கினாலுமே அதே மாதிரி ஒரு கவரிங் வாங்கிடுறது வழக்கம், அதே மாதிரிதான் இந்த நெக்லஸும் நான் வாங்கினோடனே நல்லா இருக்குதே, இதை அடிக்கடி பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு கவரிங் நகை வேணும்னு தான் கிடைக்கும் சொன்னாரு. இது வந்து விலை கூட, இது வந்து கவரிங் நகை தான் ஆனா விலை கூட, இதை வந்து தங்க நகை வேலை செய்யறவங்களுக்கு தவிர வேற யாராலையும் இது வந்து கவரிங் நகைன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதனால இது விலையும் அதிகம் அப்படின்னு சொன்னாரு. நானும் கொஞ்சம் நல்ல விலை கொடுத்து அந்த கவரிங் நகையை வாங்கிட்டு வந்திருந்தேன். இவங்க திரும்ப திரும்ப கேட்டதுனால நான் அந்த கவரிங் நகையை தான் அவங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருந்தேன். பாவம் அவங்களும் அந்த கவரிங் கண்டுபிடிக்க முடியாம உண்மையான நகைன்னு சொல்லி அதை கடனாக வாங்குற மாதிரி வாங்கிட்டு போய் வீடு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, கடன் கொடுக்கறதுலையும் எவ்வளவு புத்திசாலித்தனமா நம்ம நடந்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்படிதான் பாவம் ஒருத்தர் வந்து ரொம்ப பண கஷ்டத்துல வட்டிக்கு கடன் வாங்கிட்டா அது ஏகப்பட்ட சிக்கலாகி போகும். அதே மாதிரி அவருக்கு ஒரு 2 தவணை சொல்லி போயிடுச்சு. அப்பவும் வட்டிக்கு கடன் கொடுத்து தேடி வீட்டுக்கு வந்துட்டார். வந்தவர் அப்படி பேசிட்டு இருந்ததுல அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப கோபத்துல, என்னையா பணத்தை திரும்ப கொடுக்க முடியலன்னா செத்து போயிறாங்க, எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சத்தம் போட்டு இவரு கடன் வாங்கின சொன்னாரு, அறிவு இருக்கா உனக்கு, நான் செத்து போயிட்டா உனக்கு யாரு திரும்ப தருவா, போ நான் வந்து ஏற்பாடு பண்றேன். ஒரு 2 நாள் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு
ட்ரை பண்ணி பணத்தை புரட்டிட்டு அந்த 2 தவணையையும் கொண்டு திருச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வட்டிக்காரர் வீட்டை தேடி போறார். போனாங்க அப்படி நிசப்தமா இருக்கு. பக்கத்துல போக கொஞ்சம் விசிலுக்கு உள்ள போக அழுகை சத்தம் கேட்குது. உடனே விசாரிச்சாரு, என்னையா 2 நாளைக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. என்ன நல்லா தான் இருந்தாரு, இப்போ ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. அவர் பையங்களுக்குள்ள சொத்து தகுறாரு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டான், அடிச்சுக்கிட்டான். இவர் போய் அவரை விலக்கி விட போனதுல தள்ளி விட்டதுல வயசானவர் கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு இறந்து போயிட்டாரு. பாருங்க, கடனுக்கு வாங்கினவருக்கு தான் நிம்மதி இல்லை அப்படின்னு இல்லை, நிறைய பணம் வச்சு அது கடனுக்கு கொடுக்கறவங்களுக்கு கூட நிம்மதி இல்லாம போயிடும். அதனால கடன் இன்னைக்கு தவிர்க்க முடியாம ஆயிப்போச்சு. அவசர செலவுக்கு பணம் வாங்குறோம், இல்லைன்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்குறாங்க, இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறாங்க, வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறாங்க. சில சமயம் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட நம்ம கடன் வாங்க வேண்டிய எல்லாமே ஆயிடுச்சு. அதனால கடன் தவிர்க்க முடியாத ஆயிப்போச்சு. கடன் வாங்காம இருக்கிறது சந்தோஷமான விஷயம், நிம்மதியான விஷயம். ஒருவேளை கடன்ல சிக்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் ரொம்ப பதட்டமாகறக்கோ கவலைப்பட்டு நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கோ தேவையில்லை. இவர் எப்படி டீல் பண்ணார், 2 தவணை தப்பிச்சு, ஆனாலும் கூட ஒரு மன உறுதியோட இருந்து பணத்தை திரும்ப கட்டுறதுக்கு அவரு ஒரு தயார்படுத்திட்டாரு. அதே மாதிரி கடன் இருந்தா கூட அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி அதை திரும்ப கட்டுறது, எப்படி கடன் பிரச்சனை இருந்து வெளியே வர்றது, கொஞ்சம் யோசித்தோம்னா நிச்சயமா நம்ம நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், கடன் பிரச்சனை இருந்து வெளியே வரலாம். நன்றி.